ஆமாம். என்ன இந்த குட்டி எவ்வளோண்ணா? குட்டியெல்லாம் ஜோடி 11 ரூபா 12 ரூபா வரும். ஜோடி 12,000. 11,000 12,000. குட்டி நல்லா இருக்கும், தெளிவான குட்டி, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. கிடா குட்டியாண்ணா? கிடா பூரா கிடாது. கிடா குட்டி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சாமி? நீங்கள் வந்து சின்னமனூர் அந்த ஏரியா குட்டி நல்லா காட்டுது. அப்படியே மொத்தமாக அப்படியே சேர்ந்து அப்படியே 10 குட்டி கேட்குறாங்கடா. 10 குட்டியை கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு ஆறுக்கு அது சுக்குறா இடம் எடுத்து போற தம்பி, கையில் எடுத்து போற கையில் பிடிச்சி போற கையில் பிடிச்சி போற வாங்கி கொடுத்தாலும் சந்தை வேண்டாம். வாங்க வந்திருக்கீங்களாண்ணா? ஆமாம்மா, வாங்க வந்து வாங்கி கிடாவாண்ணா? கிடா இல்லை, ஆடு. ஆடுதான் வளர்க்குறதுக்கா? வளர்க்குறதுக்கு வாங்கியிருக்கோம், அறுக்கிறதுக்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா ஒரு ஆடு? 5,000 சொன்னாங்க. நம்ம 10 ரூபா 10 ரூபா 12,000க்கு வாங்கியிருக்கு ஒரு ஆடு. எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா? 5 கிலோ வரும். 15 கிலோ. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டுன்னா ரேட்டு அதிகமாக தான் சொல்கிறாங்க. அப்படியா? ரேட்டு கூட தான் இருக்குது. சரி, எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா? நாங்கள் வாடிப்பட்டி பக்கத்தில். வாடிப்பட்டி. அங்கே போய் வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு விசேஷத்துக்கு வீடியோ எடுத்து போடுறதா? இவ்வளோ வந்துச்சு, அவன் வந்துச்சு, பேப்பரில் மட்டும் அடையாப்பா செம்பேட்டில் 4 கோடி 5 கோடி வந்துச்சு போடுறதா? அவளை குதிச்சா அப்ப நல்ல விலை குதிச்சா பெரியவங்களுக்கு என்ன சார் தெரியா? பெரியவங்களுக்கு அவங்க என்ன தெரியா? இவளை பத்தி எனக்கு கண்டமா வாங்கியிருக்கீங்களாண்ணா குட்டி? நான் வாங்கல. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா குட்டி? அது 5,000 ரூபா 5 ரூபா ஒரு குட்டி. கிடா குட்டியாண்ணா? கிடா குட்டி தான். பொட்டை குட்டி தான் கம்மி. நீங்க எடுக்கிறது பேப்பர்ல வந்துடும். ஆமா, அவர்தான் வண்டி எவ்வளோண்ணா? சொல்லத்தான் செய்வாங்க. கேளியா பை? ஏய், அப்புறம் எப்படி சொல்ற? அப்புறம் எப்படி சொல்றது? அப்புறம் எப்படி சொல்றது? பொருளுக்கு தான் மரியாதை இல்லை, பணத்துக்கு மரியாதை இல்லை. ஆமா, பொருளுக்கு தான் மரியாதை, பணத்துக்குலாம் மரியாதை இல்லை. பணம் கோடி கணக்கில் அடிச்சுக்கிட்டான். எத்தனை ஆயிரம் கோடி இருக்குமோ அத்தனை கோடி அடிச்சு வச்சுக்கிட்டான். எவனுமே வேலை செய்ய மாட்டான். சும்மா பணத்தை வச்சு கஞ்சை குடிச்சு எழுதுறாங்க. பணத்தை வச்சு கஞ்சை குடிச்சு எழுதுறாங்க. வேற வழி இல்லை. பணம் அப்பெல்லாம் பணத்தை பார்க்க முடியுமா? பொருளுக்கெல்லாம் மரியாதை இருக்காது. பணத்துக்கு தான் மரியாதை. இப்ப பணத்துக்கு மரியாதை இல்லை. சின்ன பையன் பாரு, ஒரு ரூபாய் சேப்பல் வச்ச மாதிரி தான் இருக்கான். சத்தக்குள்ள பாருங்க, ஒரு ரூபாய் சந்தை வச்சு ஒரு கோடி சந்தையில் வேணா ஜெயிக்க முடியுமா? சொல்லுச்சியா? சொல்லு, நீ கீழே என்ன சொன்னார்? காதல் அடிச்சா? அதுக்கு நல்லா கேட்டு சதெல்லாம் கேட்டு போவான். வாங்கல அதான் சொன்னேன், காதல் அடிச்சா.
பால் சொல்லு. அப்படி சொல்லணே, அதான் நல்லா இருக்கு. வீட்டார் அப்படியே அங்கே முதலாவது வாட்டுக்கு இருக்கு. வித்து பார்த்தா 1000 பணம் போகுமே. 1000 எப்படி போவேன்? தண்ணி வித்த போகாதா? ஒரு கூட வச்சு பார்த்த மாதிரி அது வாட்டுக்கு இருக்கு. அடுத்த வாரம் ஒரு 500 இல்லைன்னா இது 12,000 நைட்டே கேட்பா. காலையில கருக்கல்லே கேட்டு கொடுக்காம என்ன பாப்பா கட்டி விட்டா இருக்காது உங்களுக்கு. கட்டி விட்டா இருக்காது. நீ இந்த கோடி ரூபாய்க்கு பெருமானம் நம்ம பேர்ட சேர்ந்து போறோமா போறேன். அவனுக்கு ஆகாது. குட்டி இருக்கே அவனுக்கு போட்டுதான் இருக்கு. என்னம்மா ஆடு சந்தை எப்படின்னா இந்த குட்டி எவ்வளோண்ணா? 6000. இது கொட்டை குட்டியா? கிடா குட்டி. வளப்புக்குள்ள குட்டி. ஆமா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? நிலக்கோட்டை. குடியா திறந்து விட்டு வாங்கப்பா 43 இதெல்லாம் கிடைக்கும். நான் வந்து நாங்க ஒரு குட்டி 2 குட்டி கேட்கறோம். 4 குட்டியுமே ஒரே எடுத்து போட்டு கேட்கறோம். ரெண்டும் ஒரே விலைக்கு தான் கேட்கறோம். எல்லாத்தையுமே தனித்தனி தான் கேட்கலாம். இல்ல வாங்கலாம் வந்து 44 குடி இல்ல நீ எது காசு வாங்குற குடி மத்தால மாதிரி நான் சொல்றேன். சொல்ல மாட்டேன். கையில காசை சொல்ல மாட்டேன். நாங்க கரெக்டா தான் கேட்டோம். கூட முடியல கம்மியா முடியல. மேட்ச குட்டி தானே ஆடுவ போறவனே அப்படின்ட்டு அவளும் பார்க்கணும்ல. குட்டி அவளும் ஆடுவ போறோம். தூக்கு அப்படி போவ எவ்வளவு வாங்கினியா? 5 ரூபாய். வளப்புக்காண்ணா? வளப்புக்கு அப்படியே வெட்டுறது. எந்த ஊருக்கு கொண்டு போறீங்கண்ணா? தேனிக்கு இந்த ரேட்டு பரவாயில்லையாண்ணா? கொடுக்கலாம். தண்ணி இல்லாத ஆடு ஒரு மாதத்துக்கு கூட அப்படியே ஆடு நல்லா இருக்கும். கொடு என் பேட்ச் தட்டாத கொடு. ஆமா என் பேட்ச் தட்டாத கொடு. என் பேட்ச் தட்டாத கொடு. சொல்லிட்டோம்னா கரெக்டா இருப்பாங்க. சொன்னேன் 300 ரூபாய். துண்டை போடுங்க 300 ரூபாய் கையில கொடுத்துட்டு கிடா எவ்வளவுக்கு வாங்கினியா? வண்டி கொண்டு வரல 10 ரூபாய்க்கு 10,000. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? 11,000 சொன்னாங்க. 10,000 8,200 முடிச்சு போயிருக்கு. இது வளர்க்கவானா வெட்டுறதுக்கா? வெட்டுறதுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்ண்ணா?
அவ்வளோ ஒரு 13 கிலோ வரும். சரி. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. அமைஞ்சிருச்சா? ஒரு குட்டி எவ்வளோண்ணா? ஒரு குட்டி எவ்வளவுண்ணா? 5000 ரூபா. வளர்ப்பு குட்டியாண்ணா? கிடா குட்டி. ஆப்பா ஆப்பா எத்தனை குட்டி வேணும்? வாப்பா ஆப்பா 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 பிடிப்பா. ஏய் இங்க வாப்பா. ஏய் இது கிடா குட்டியா? ஆமா பூரா கிடா குட்டி தான். ஒரு குட்டி எவ்வளோ சொல்றீங்கண்ணா? ஒரு குட்டி ஒன்று 6000 ரூபா கிடையா? நீங்க வியாபாரியாண்ணா? வியாபாரி தான் வியாபாரி தான். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் எடுக்க முடியாது. சரி. வேற எங்கேயும் 200 ரூபா சேர்த்து விடு. இனத்துக்கு 200 ரூபா சேர்த்துக்கிருக்கேன். அவ்வளவுதான். சொல்லு மாப்பிள ஏத்துன இறக்கப்படாது. ஆமா 17200 அது இனத்துக்கு எவ்வளவு கொடுத்தியா ஒரு கிடா? ஒரு கிடா 10000. 10000 விலை இல்லையாண்ணா? இன்னைக்கு வேலை கம்மி. கிடா 10000 எத்தனை பல்லுண்ணா? இது பல்லு போடல. வளர்ப்புக்கு போகுதா? கறி கிடைக்கும்.